இன்றைய மன்னா லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த வசனத்தின் முதல் பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவது பகுதியை நாளைக்கு தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த முதல் பகுதியில் இந்த வசனம் சொல்கிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், தேவதூதன் வந்து சகரியாவை தேவனுடைய ஆலயத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும்போது சந்தித்து அவர் சொன்னார், ஒரு நற்செய்தியை உனக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? முதலாவது அந்த நற்செய்தியில ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நற்செய்தி. சகரியாவும் எலிசபெத்தும் பிள்ளை இல்லாமல் அநேக காலம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னேன். அவர்களுக்கு கிடைத்த ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் போதும் அந்த ஜெபம் கர்த்தருடைய பிரசன்னத்தை சென்றடைகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். சகரியாவின் வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதை நமக்கு அவர் தெரிவிக்கும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. சில நேரம் நமக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா? அவர் கேட்கிறார் என்பதை கேட்கும் போது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நற்செய்திக்காக நன்றி. சகரியாவின் வேண்டுதலை கேட்டவர் எங்களுடைய வேண்டுதலையும் கேட்கிறீர். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறபடினால் அந்த ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொண்டு வர போகிறீர். எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு பதில் வருவதாக. கர்த்தர் நற்செய்தியை கொடுக்கிற தேவன், நற்செய்தியை கொண்டு வருவீராக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வேண்டிய அற்புதங்கள் நடப்பதாக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இன்னைக்கு எங்க ஜெப வாழ்க்கையை நீங்க உற்சாகப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது இருக்கிற சந்தேகங்களை நீக்குங்க. அன்றைய அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.